Hi friends, welcome to Design Loom Academy. This is day 3 of 30 days logo series. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கூகுள் லோகோ. இந்த ஸ்க்ரீனில் 4 பேசிக் கலர் யூஸ் பண்ணி கூகுள் லோகோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் சேம் கலருக்கு கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் ஸ்க்ரீனில் கூகுளோட 4 பேசிக் கலர்ஸை ரெக்டாங்குலரில் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். தென் டூல் பாரில் போயிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைகிறேன். ஸ்ட்ரோக் வந்து ஒரு 3 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். அந்த லைனை 180 டிகிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறேன். இன்டர்செக்ட் ஆகிற வரைக்கும் நான் மூவ் பண்ணிவிட்டு வச்சிடறேன். தென் ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு மிடில் வைக்கிறேன். தென் டூல் பாரில் போயிட்டு எலிப்ஸில் போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். வரைஞ்சிட்டு தென் அதை கிளிக் பண்ணிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுக்குறேன். அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்டு கொடுக்குறேன். இப்போ இன்னொரு சர்க்கிள் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்ன சர்க்கிள் வரைகிறேன். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்குலர் தேவைப்படுது. ஒரு ரெக்டாங்குலர் என்ன பண்ணுறேன்னா வரைகிறேன். ஓகேங்களா? இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி மிடில் வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ மிடில் இருக்குது. இப்போ ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது இல்லைங்களா, 2 லைனு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். ரெண்டும் எனக்கு செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி இன்டர்செக்ட் ஆகும் இந்த இடத்துல. எதுக்காக அப்படின்னா அந்த 4 கலர் வேரியேஷன் நான் இங்கே தான் நான் காட்டணும். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் டிவைட் கொடுக்குறேன். டிவைட் கொடுக்கும்போது எல்லாமே என்ன ஆகும்னா டிவைட் ஆகிட்ருக்கும். இது வந்து இப்போ குரூப்பில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா அன்குரூப் பண்ணணும். இப்போ தனித்தனியாக டிவைட் ஆகிட்ருக்கோம். நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிடலாம். தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் டெலீட் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுறேன். இங்கே வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிற ப்ளேஸும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதை டெலீட் பண்ணலான்னு பார்த்தா டெலீட் ஆகலை. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணலான்னு பார்க்குறேன், டெலீட் ஆகலை. தென் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு யூனிட் கொடுக்குறேன். யூனிட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிளேஸ் வந்து என்ன ஆகும்னா ஓவர்லேயில் இருக்கிற லைன்லாம் வந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு டூல் பாரில் கலர் பிக் மூலமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கலர் வந்து செலக்ட் பண்ணுறேன். அகைன் இதை செலக்ட் பண்ணுறேன், கலர் பிக் பண்ணுறேன், க்ரீன் வைக்கிறேன். ஓகேங்களா? தென் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைட்ராப்பர் மூலமாக ப்ளூவை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ப்ளூ ஷேப்புக்கு மாறிடும். இது வந்து 4 பேசிக் கலர் யூஸ் பண்ணி கூகுளோட லோகோவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் இப்போ என்னன்னா கிரேடியன்ட் இருக்கிற மாதிரி கூகுள் லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது ஒவ்வொன்றா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபில்லெல்லாம் எடுக்கிறேன். ஃபில் எடுத்துகிட்டு இப்போ நான் கிரேடியன்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஷேப்பாக இருந்தால் தான் கிரேடியன்ட் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஷேப் பில்டர் மூலமாக அந்த ஓவர்லேயில் இருக்கிற லைன்லாம் ரிமூவ் பண்ணுறேன். தென் கிரேடியண்ட்டில் போயிட்டு ஃப்ரீடம் கிரேடியன்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் வேணால் ப்ளஸ்ஸு குத்துனா ஆட் ஆகிடும். ஜஸ்ட்டு எனக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். 4 பாயிண்ட்ஸ் இருந்தால் எனக்கு போதும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஹைட்ராப்பர் டூல் மூலமாக
ரெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அகைன் இதையும் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஐட்ராப்பர் மூலமாக எல்லோவை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் தேர்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் டூல் மூலமாக க்ரீனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அகைன் ஃபோர்த்து பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் டூல் மூலமாக ப்ளூவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் இல்லாமல் இருக்குது. இதை நான் பெருசு க்ரீன் வந்து சின்னதாக இருக்குது, பெருசு பண்ணணுன்னா அந்த ரவுண்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த க்ரீனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். க்ரீனோட கிரேடியன்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பாயிண்ட்டு பக்கத்தில் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ட்ராக் பண்ணும்போது தெரியுதுங்களா? ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த லோகோவை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கிரேடியன்ட் டைப்பில். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ரியலாக கூகுளோட லோகோ மாதிரியே இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கூகுள் லோகோ. நெக்ஸ்ட்டு லோகோ சீரீஸில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.